கடந்த 2020 ஆண்டு உலகையே அச்சுறுத்தி வந்த கொரோனா காரணமாக தமிழகத்தில் தளர்வில்லா ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு இருந்தது. இதனால் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற புனித ஆரோக்கிய மாதா பேராலய பகுதிகளில் சுற்றி 100க்கும் மேற்பட்ட ஆதரவற்றோர், மாற்றுத்திறனாளிகள், மனநிலை பாதிக்கப்பட்டோர், வெளியூர் சுற்றுலா பயணிகள், பக்தர்களை நம்பி உணவு சாப்பிட்டு வந்தனர். கொரோனா ஊரடங்கு காலத்தில் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வருகையின்றி 100க்கும் மேற்பட்டோர் உணவின்றி தவித்து வந்தனர். இதையடுத்து வேளாங்கண்ணி உதவிக்கரங்கள், வேளாங்கண்ணி லயன்ஸ் சங்கம் மற்றும் வேளாங்கண்ணி ரோட்டரி சங்கம் இணைந்து 2020ஆம் ஆண்டு ஏழை எளியோர் ஆதரவற்றோருக்கு அன்னதான சேவையை தொடங்கினர். இன்றுடன் 1500 நாளாக வழங்கப்பட்டு வரும் அன்னதான சேவையை இன்று மத நல்லிணக்க விழாவாக கொண்டாடினர். இதில் ஜாதி மத வேதமின்றி மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி சமத்துவ விழா நடைபெற்றது. இதில் வேளாங்கண்ணி பேராலய பங்குத்தந்தை அற்புதராஜ் அடிகள், ரஜதகிரீஸ்வரர் ஆலய குருக்கள் நீலகண்டன், தெற்கு பொய்கை நல்லூர் ஜனாப் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்ட மும்மதங்களை சேர்ந்த அவர்கள் மத முறைப்படி ஜபம், மந்திரம் ஓதி தொழுகை நடத்தி வேளாங்கண்ணி பேராலயத்தை சுற்றியுள்ள ஏழை எளிய ஆதரவற்ற முதியோர்களுக்கு 500க்கும் மேற்பட்டோருக்கு சுட சுட சிக்கன், புலாவு, முட்டை, தண்ணீர் பாட்டில் வழங்கி மத நல்லிணக்க விழாவாக கொண்டாடப்பட்டது. வேளாங்கண்ணியில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி நடைபெற்ற 1500வது அன்னதான சேவை விழா பொதுமக்களிடம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. கடந்த 2020ஆம் வருஷம் மார்ச் மாதம் 26ஆம் தேதி இந்த கொரோனா பெருந்தொற்றை முன்னிட்டு நாங்கள் ஏழைகளுக்கும், வீடு இல்லாதவர்களுக்கும், மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த அன்னதான சேவையை நாங்கள் துவங்கினோம். அது சின்னதாக துவங்கப்பட்ட அந்த சேவை இன்றைக்கு 1500ஆம் தினத்தை எட்டியிருக்கிறது. இந்த பெரிய செயலை செய்ய வைத்த எல்லாம் உள்ள இறைவனுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதோடு இந்த உதவிக்கரங்கள் சார்பாக இந்த துவங்கப்பட்ட இந்த சின்ன முயற்சி வேளாங்கண்ணி லயன்ஸ் சங்கமும் வேளாங்கண்ணி ரோட்டரி சங்கமும் 2 கைகளாக இணைந்து அவங்களோட வேளாங்கண்ணியில் உள்ள முக்கியஸ்தர்கள், லாட்ஜ் ஓனர் சங்கம், அதுபோல் வேளாங்கண்ணி பஞ்சாயத்தார்கள், முக்கியஸ்தர்கள் அனைவரும் இதில் பங்கேற்று இந்த பணி தொடர மற்றும் ரஜதகிரீஸ்வரர் ஆலய குருக்கள், நீலகண்ட குருக்கள் மற்றும் ஒரு இஸ்லாமிய பெரியவரை வைத்து இந்த அவரவர்கள் மத நம்பிக்கையின்படி இறைவனை தொழுது இந்த அன்னதான சேவை நாங்கள் துவங்கினோம். இன்றும் அதேபோல் எங்களுடைய வேளாங்கண்ணி பங்கு தந்தை மற்றும் ரஜதகிரீஸ்வரர் ஆலய குருக்கள், நீலகண்ட குருக்கள் மற்றும் தெற்கு பொய்யநல்லூர் அஜ்ரத் அவர்களும் இங்கே முன்னிலை வகித்து இந்த நிகழ்வை தங்கள் இறை வழிபாட்டின்படி தொழுது துவங்கி வைப்பார்.